எபிசோட் 38ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு அண்ட் வேணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஐஷு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெற்றிய கூட்டிட்டு போறப்போ, அவன் என்ன பார்த்தத நெனச்சாலே எனக்கு ஒரு மாரி பயமா இருக்குது. அவன் என் மேல வச்சிருந்த மொத்த நம்பிக்கையும் நான் கெடுத்துட்டேன்ல. நான் அந்த வீடியோவ எடுக்கவே இல்ல. விக்கி வந்து பழிய என் மேல போட்டுட்டு போயிட்டான். நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறான். வெற்றியும் என்ன அப்படிதான் நெனச்சிருப்பான்ல. நான் தான் வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம வேணி வந்து விக்கிய பத்தி பர்ஃபெக்ட்டா ஒரு பாயிண்ட்ட புடிப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம வேணி வந்து விக்கியோட இருந்திருக்காங்கல்ல க்ளோஸா 2 வருஷத்துக்கு. ஸோ விக்கிய பத்தி கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனோட பிளான் வந்து இத மாட்டிடணும், இல்ல நம்ம கிச்சன இது பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவன் இந்த பிளான போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம நச்சுன்னு பாயிண்ட்ட பிடிப்பாங்க. நம்ம ஐஷு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒரு வேலை போயிருச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதெல்லாம் வந்து ரொம்பவே எந்த அளவுக்கு அவங்க வந்து வெற்றியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. இதுக்கடுத்து நம்ம ஐஷு நேரா வந்து அந்த சாப்பிடுற அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த கேஃப்டேரியா மாதிரி இருக்கும் இல்லையா, கேன்டீன். ஸோ அங்க போயிட்டு விக்கிய பார்த்துட்டு இதை நமக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம், நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ அப்படியா, நீங்களாம் மட்டும் எனக்கு பண்ணீங்கல்ல, இப்போ நான் திருப்பி செய்யறேன், அனுபவிங்க. எனக்கு அதை பார்க்கவே சந்தோஷமா இருக்குது. அதுவும் பாரு, நீ தான் அந்த வீடியோ எடுத்தேன்னு சொன்னப்போ உங்க அப்பா எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணாரு தெரியுமா? ஏன் ஐஷு, உங்க அப்பா வந்து சந்தோஷப்படவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி பயங்கர சர்க்காஸ்டிக்கா பேசிட்டு இருப்பாரு. ஐஷு விக்கிய பார்த்துட்டு ஷேம்லெஸ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு, நான் ஷேம்லெஸ்ஸா? அவன் கிரைம் பண்ணியிருக்கிறான், அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிற. போ நீயும் போய் ஸ்டேஷன்ல உட்கார அவன் பக்கத்திலேயே. ஸ்டே வித்தின் யுவர் லிமிட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அங்க உட்கார்ந்துருக்கவங்க அத்தனை பேருமே வந்து இந்த சண்டையை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம உத்தமன் பார்த்தீங்கன்னா அடுத்து பாண்டி கிட்ட போயிட்டு என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்போ நம்ம பாண்டி டக்குன்னு சொல்லிடுறாரு, இது அவன் மட்டும் பண்ணல, நானும் அதுல ஒரு பார்ட் தான். பட் அவன் வந்து எங்க யாரையுமே மாட்டி விடாம வந்து அவன் போனான், அது எனக்கு இன்னுமுமே கஷ்டமா இருக்குது. ஸோ நம்ம உத்தமனோட கேரக்டர் ரொம்ப அழகா இருக்குங்க. அதாவது அவர் அவ்வளோ கோவப்படுவாரு. எனக்கு கோவப்பட்டு பேச வச்சிடாதரா, நான் ஏதாவது சொல்லிட்டு போறேன்டாலாம் பேசுவாரு. பட் ஸ்டில் நான் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்போ, கண்டிப்பா பண்றேன், என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், ஒரு காசுக்காக ஆசைப்பட்டு எங்க வந்து நிக்கிறோம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி செம்மையா ஒரு பாயிண்ட சொல்லுவாரு. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அவர் பாண்டி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போய் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு என்னென்னலாம் வந்து செக்ஷன் போட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றதுன்னு உட்காந்துருக்காரு. ஆனா இங்கதாங்க செம ட்விஸ்ட். என்னன்னா நம்ம ரியா வந்து ரகுவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கிச்சன் வச்சு நடத்திருந்தாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு எல்லா மேட்டரையும் சொல்றாங்க. யார் அதை பண்ணது அப்படின்ட்டு ரகு கோமா கேட்கிறப்போ, வெற்றி அப்படின்னு சொன்னோன்னே, வெற்றியா, இந்த ரூம் சர்வீஸ்ல பண்ண அந்த வெற்றியா, நான் வர வரைக்கும் யாரும் எந்த டிசிஷன் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த பக்கம் நெடுமாறன் பாத்தீங்கன்னா குதிச்சுக்கிட்டு இருப்பாரு, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும் அப்படின்ட்டு. ரியா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரகு வரட்டும், அதுக்கப்புறம் எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம ரகு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இல்ல, இந்த ரெசார்ட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதை என்னால் ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது. நாளைக்கு இங்கே வரவங்களாம் இந்த மாதிரி சீக்ரெட் கிச்சன் நடந்துச்சுன்னா தெரிஞ்சா எப்படி இங்கே வருவாங்க அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் போடுறாரு. அண்ட் அதையும் தாண்டி நான் வந்து அவனை டிஸ்மிஸும் பண்ண போறது கிடையாது, நான் 3 வாரம் சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெடுமாறனை பார்த்துட்டு, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நான் உன்கிட்ட தனியா சொல்றேன் அப்படிங்கிறாரு. எனக்கு அப்பவே அந்த காரணத்தை தெரிஞ்ச நெடுமாறன் நெஞ்சு வலியே வந்துருமேடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்தது. நெடுமாறன் எவ்வளவோ வந்து கோவப்பட்டு பேசுறாரு, அது எப்படி சார் அப்படி விட முடியும், அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்போ இவர் வந்து நீ ஸ்டாப் பண்ணுடா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திடுறாரு. சரி ஓகே, ஃபைனல் கால் இஸ் யோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அண்ட் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி சொல்றாங்க, அவங்க வந்து சரி ஓகே நீங்க வந்து கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கூட்டிட்டு போக சொல்றாங்க. அண்ட் வெற்றியும் அங்கிருந்து வெளில வராங்க. அந்த இடத்துல நம்ம உத்தமன் பாத்தீங்கன்னா மறுபடியும் இதை முன்னாடியே சொல்லியிருப்பாரு. பட் ஸ்டில் இப்ப ஐஷு தானே இதை வந்து வீடியோ எடுத்து போட்டு கொடுத்துறாங்கன்ற மாதிரி இருக்கு. அதனால நம்ம உத்தமன் வந்து திரும்ப வெற்றியை பார்த்துட்டு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, பட் ஸ்டில் நீ வந்து பார்த்து பழகணும், இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. நம்ம ஐஷு பாத்தீங்கன்னா வந்து பாண்டி கிட்ட போயிட்டு எனக்கு வெற்றி கால் பண்ணி கூட நான் அவன்கிட்ட பேசணும்னு அவ்வளோ கேட்கறாங்க. பாண்டிக்கும் செம கோவமா இருக்குது, நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு எப்படிங்க நீங்க வெற்றிட்ட பேசுவீங்க, ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ நம்ம ஐஷு வந்து, ஓ நான் துரோகம் பண்ணிட்டேனா, அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன, என்கிட்ட வந்து ஏமாத்தி நீங்க இவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்க, நான் இத்தனைக்கும் ஒரு வாட்டி நீங்க எடுத்துட்டு போறத பார்த்தேன், அப்ப கூட என்கிட்ட பச்சையா போய் சொல்லி இருக்கீங்கல்ல, அப்ப நீங்க பண்ணதெல்லாம் தப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்க இப்படி வந்து கண்டுபிடிச்சு கேட்டோன்னே நம்ம வெற்றி ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணி கிச்சனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தாங்க சொன்னான். பட் நீங்க அதுக்குள்ள போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கூடாது, இது நமக்குள்ளே பேசி முடிச்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டே இருக்காங்க. பட் எனக்கு கால் பண்ணி கொடுன்னு சொல்றாங்களே ஒழிய ஐஷு வந்து நான் அந்த வீடியோ எடுக்கல அப்படிங்கறத இப்போ வரைக்கும் வந்து பாண்டி கிட்ட சொல்லவே இல்லை. நீங்க அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவனை விட்டுருங்க, தயவுசெய்து அவன்கிட்ட பேசாதீங்க, அவனுக்கு கால் பண்ணாம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. எபிசோட் 38ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ எபிசோட் 39ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பா போயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.